கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே தேவனுடைய ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களெல்லாம் கண்மணி போல பாதுகாத்து தேவன் நமக்கு நல்ல ஜீவன் சுகங்களை தந்து தேவைகளை சந்தித்து இம்மட்டுமாய் நம்மை பாதுகாத்து வந்த தயவுக்காய் ஒரு விஷயம் நம் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளின் காலவெளிக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து போகிற நாட்களெல்லாம் கண்மணி போல பாதுகாத்து எங்களுக்கு நல்ல ஜீவன் சும்பலம் தந்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை பராமரித்து எங்களை பாதுகாத்து வந்த தயவுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேவ வார்த்தை தீர்க்க தரிசனமாய் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசுவீராக. இந்த வார்த்தை விசுவாசிக்க கைக்கொள்ள, ஆண்டவரே அதன்படி நடக்க, இப்படி ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க தேவன் கிருபை செய்வீராக. உடைய நல்ல நாம் அந்த காலவேளையில மகிமைப்படுவதாக. ஒவ்வொருடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஆண்டவர் ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட வேத பகுதி நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, புக் ஆஃப் நெகேமியா சாப்டர் 1 verse 9, நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உன்னை திரும்ப கொண்டு வருவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. என்னுடைய வார்த்தை, நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளின்படி செய்வீர்கள் என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள், உங்களிலே தள்ளப்பட்டவர்கள், பின்தங்கி போனவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள், மறக்கப்பட்டவர்கள் எந்த நிலைமையில நம்ம காணப்பட்டாலும், சில இடத்துல சொல்லுவாங்க அவங்க குடும்பத்தினுடைய சாபங்கள் அப்படி இருக்கிறது, அதனால அவர்கள் கைவிடப்பட்டிருக்கிறார்கள். மூதாதையர் செய்த பாவங்கள், இவர்கள் செய்த கர்ம பாவங்கள் இவருடைய வாழ்க்கையை இப்படி ஆக்கிவிட்டது என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும், இங்கிலீஷ் பைபிள்ல பூமியினுடைய எந்த எல்லையில நீங்க இருந்தாலும் சரி, ஆண்டவர் திரும்ப நம்மை கொண்டு வந்து நிலைநிறுத்த அவருடைய வலதுகரம் போதுமானதா இருக்கிறது. அப்படிப்பட்ட யோனாவையே ஆண்டவர் மீனின் வயிற்றிலிருந்து வெளியிலே கொண்டு வந்து அவனை திரும்ப தம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் பயன்படுத்த முடியும் என்றால், நிச்சயமாய் தேவன் இந்த நாட்களிலும் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 8ஆம் வசனத்துல, நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன், நீங்கள் கட்டளையை கை கொண்டால் நான் உங்களை சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி, சேர்த்து கொள்ளும் போது நடக்கிற காரியங்கள் என்ன, சேர்த்து கொள்வேன் என்பதுடைய அர்த்தம் என்ன, திரும்ப நம்முடைய வாழ்க்கை பிறகு எப்படி ஆகும், எப்படியெல்லாம் கர்த்தர் எந்த நிலைமையெல்லாம் நம்மை வைப்பார் என்று சொல்லி வேதத்துல நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஒரு 7 விதமான ஆசீர்வாதங்கள். அதற்கு முன்பதாக ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், புக் ஆஃப் லெவிட்டிகஸ் சாப்டர் 26 verse 41. 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். திரும்ப சேர்த்து கொள்ளப்படும்படியாய் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம முன்பதாக வசனங்களை நம்ம வாசித்தோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நெகேமியா 1ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல, நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்கள் என்றார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லேவியரும் 26:41, அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு, விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டார். என் கற்பனையை நீங்கள் கை கொண்டால் அப்படின்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம எந்தெந்த கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம விட்டுட்டோமோ அதை திரும்ப நான் அதை நிறைவேற்ற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லுகிறவர்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், சில பேர் சொல்லுவாங்க கடவுள் எங்களை கைவிட்டுட்டாருன்னுவாங்க.
ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். உங்கள் பாவங்களே உங்களுக்கும் அவருக்கும் தடுப்பு சுவராக இருக்கிறது, உங்களை பிரிக்கிறது என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் தாழ்வை கட்டளையிடுகிறார்? நாம் அதை மனதார வருந்தி என்னுடைய பாவத்தினால வந்தன தண்டனையே அல்லாமல் இது தானாய் ஏற்பட்டதல்ல, நான் தேவனை அண்டிக் கொள்ளும் போது இந்த நிலைமைகள் மாறும் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளும் போது, சில பேர் அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. இல்லை, நான் நியாயமே பண்ணேன், நான் தப்பே பண்ணலை, கடவுள் என்னை கைவிட்டுட்டாரு. இல்லை, அப்படி கிடையாது. அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடினா நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும். ஆண்டவரே கையை பிடிச்சி சத்ரு தேசத்தில் போய் விட்டுருவார். இல்ல, சத்ருவை கையை பிடிச்சு கொண்டு வந்து நம்ம தேசத்துல விட்டுருவார். விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனை நியாயம் என்று ஒத்துக்கொண்டார். சரி, ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறாருன்னா அதுல ஒரு காரணம் இருக்குது, நம்ம பக்கம் தப்பு இருக்குது. அவர் ஒரு நாள் நீதிமான என்ன பண்ண மாட்டாரு, தண்டிக்க மாட்டாரு, சிட்சிப்பார். ஆனா இது தண்டனை வேற, சிட்சை வேற என்று சொல்லி நாம் செய்த பாவத்துக்காக நம்ம இந்த மாதிரி கிடக்கிறோம்னு சொல்லி யாரெல்லாம் அந்த தன் பிழைகளை உணர்வன் யார் என்று வார்த்தை சொல்கிறபடி யாரெல்லாம் தங்களுடைய காரியங்கள், ஆமா நம்ம இந்த மாதிரி பண்ணோம், அதனால இந்த மாதிரி நடந்துருச்சு, இந்த மாதிரி நடந்துகிட்டோம், அதனால மக்கள் நம்ம எதிர்க்கிறார்கள், நம்மை விரும்ப மாட்டுகிறார்கள். ஏன் மக்கள் நம்மை விரும்பவில்லை, மற்றவர்களை விரும்புகிறார்கள்? காரணம் நம்முடைய நடத்தை அப்படி இருக்கிறது. நம்முடைய பேச்சு வழக்கம் செயலில் நம் மாற்ற விருப்பம் இல்லாமல் காணப்படுகிறோம். நம்முடைய சொந்த போன போக்கிலே நம்முடைய சுய இச்சையின்படி நடந்து மற்றவர்களும் அதை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன பண்றோம், பிடிவாதமாய் காணப்படுகிறோம். ஆனா ஆண்டவர்கிட்ட அது செல்லுபடி ஆகாதே. என் வழியில நான் நடப்பேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அதுக்கேற்ற தண்டனையை கொடுத்துக்கிறார். நம்ம அதை மாற்றிக்கொள்ளும் போது உடனே ஆண்டவர் நம்மை திரும்ப கட்டுவேன்னு சொல்லுகிறார். உன்னுடைய தண்டனையினால, பாவத்தினால, நம்முடைய தவறுதத்தினால நம்ம எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் கூட காணப்படலாம். பூமியினுடைய கடைசி அப்படின்னா அவங்க வாழவே வழி இல்லாம எங்கேயோ போய் மறைமுகமா ஏதாவது ஒண்ணு எப்படியோ இருக்கலாம்னு சொல்லி அவங்க போனாலும் ஆண்டவருடைய இரக்கமுள்ள கண்களும் கரங்களும் பார்த்து கொண்டே இருக்கிறது. நாம் மனம் திரும்பும் போது ஆண்டவர் நம்மை திரும்ப கட்டுகிறவராக இருக்கிறார். ஒரு 7 வசனங்களை வாசிப்போம். முதலாவது வசனம் எரேமியா 29:13-14. Book of Jeremiah chapter 29 verse 13 and 14. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலுமிருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்ப வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய நம்ம எந்த இடத்துல அவமானப்பட்டு எந்த இடத்துல தலை நிமிர முடியாம இருக்கிற இடத்துலயே ஆண்டவர் திரும்ப அங்க கொண்டு வந்து விட்டுட்டு போற மாட்டாரு, அங்க நம்மை திரும்ப கட்டுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில பேர் ஊரை மாற்றுவாங்க, இடத்தை மாற்றுவாங்க, வேலையை மாற்றுவாங்க, பல காரியங்களை மாற்றுவாங்க. பல இடங்கள்ல நாம் வெட்கப்பட்டிருப்போம், ஒருவேளை அவமானப்பட்டிருப்போம், சிறுமைப்பட்டிருப்போம், தள்ளப்பட்டிருப்போம். அதே இடத்துல கொண்டு வந்து அதே இடத்துல நம்முடைய தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி கிருபையினால இரக்கம்னால் நம்மளை முடிசூட்டி நன்மையினால நம்ம வாயை திருப்தி ஆக்குகிற ஒரு வல்லமையுள்ள கிரியை ஆண்டவரால் செய்ய முடியும். சில நேரத்தில் நம்ம நினைப்போம், வேண்டாம் ஆண்டவரே, அந்த தேசத்துக்கே வேண்டாம், எங்களுடைய பேர் அற்று போயிற்று, நாங்கள் மிகவும் சிறுமைப்பட்டோம், தாழ்த்தப்பட்டோம், எங்களுக்கு சும்மா வாழ ஒரு வழியை திறந்துதாங்கன்னு நம்ம சொன்னாலும் ஆண்டவர் எந்த இடத்துல நம்ம அவமானப்படுத்தப்பட்டோமோ அதே இடத்துக்கு திரும்பி கொண்டு வந்து நம்முடைய பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். 2வது ஒரு ஆசீர்வாதத்தை வாசிக்கும் போது எரேமியா 32:37 வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஜெரமியா chapter 32 verse 37. இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலுமிருந்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும். ஃபர்ஸ்ட் நம்ம அதுதான் வாசித்தோம், இந்த ஸ்தலத்துக்கு ஆண்டவர் திரும்பி வர பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த வசனம் சொல்லுது, இதிலே சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். சுற்றுப்புறத்தாரால் இளைப்பாறுது, அதாவது சுற்றுப்புறத்தாரால் நமக்கு என்னது
யுத்தம் இல்லாதபடிக்கு ஆண்டவர் இளைப்பாற பண்ணுகிறவராக இருக்கிறார். அதுக்கு முன்னாடி 1000 எதிரிகள் இருக்கும், அதனால நாங்க பயந்துகிட்டோ இல்லை அவர்களால நம்ம மேற்கொள்ளப்பட்டோ நம்ம கடந்து போயிருப்போம். ஆனா திரும்பி ஆண்டவர் கொண்டு வரும்போது அந்த வசனம் சொல்லுகிறது, இதிலே சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன். கொஞ்ச நாள் தங்கியிருந்துட்டு மீண்டும் பிரச்சனை, அப்படி கிடையாது. ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணித்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை நேசித்து எந்தெந்த காரியங்களை நம்ம லா பிரேக் பண்ணியிருக்கிறோம், எந்தெந்த காரியங்களை ஆண்டவரை நம்ம உதாசீனப்படுத்திருக்கிறோம், விட்டு கொடுத்துருக்கிறோம், வேலைக்கும் மற்ற காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை அசர்ச்சி பண்ணி இதெல்லாவற்றையும் நம்ம ரெக்டிஃபை பண்ணி சரிபார்த்து ஆண்டவருடைய பாதத்தில் வரும்போது திரும்பி கொண்டு வருகிறவரும் சுகமாய் இருக்க பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். எல்லாமே நமக்கு சாதகமாகும். இயற்கை சாதகமாகும், மனுஷர் சாதகமாவாங்க, சூழ்நிலை சாதகமாகும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை இந்த காலவெளியில நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ ஜனமே, சுகத்துக்காக ஜனங்க என்ன பண்றாங்க, கிராமத்தை விட்டு பட்டணத்துக்கு ஓடுறாங்க. நன்மை, நல்ல சுகமா இருக்கணும், கம்ஃபர்டபிலிட்டியா இருக்கணும், நல்ல எல்லா வித வசதிகளும் வேணும்னு சொல்லிட்டு ஜனங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சுகம் இருக்கிற இடத்தை தேடி ஓடுகிறார்கள். அப்படித்தான் லோத்து போனார். ஆனா சுகம் இடத்துல இல்லை, அது தேவனுடைய கையில் இருக்கிறது. ஒரு மனுஷனை சுகமாய் தங்க பண்ணுகிறது ஆண்டவருடைய கடமைகள், வேலைகள் ஒன்றா இருக்கிறது. நம்ம என்னென்னவோ சொந்த முயற்சியில இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளியா இருக்குன்னு பார்க்குறோம், கடைசியில் பார்த்தா அது எல்லாமே வேதனையில முடிகிறது. ஆனா ஆண்டவர் நம்மை சுகமாய் குடியிருக்க பண்ணுகிறார். ஏதோ ஆடு மாடு தங்கி இருக்கிற மாதிரி ஒரு கொட்டகையை போட்டு நம்மளை அப்படியே விட்டு விடுவதல்ல, முந்தி இருந்ததை காட்டிலும் ஆண்டவர் நம்மை சுகமாய் குடியிருக்க பண்ணுகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ ஜனமே, இந்த காலவேளையில ஆண்டவரை நம்ம தேடி வரும்போது நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நமக்கு அவர் சௌகரியத்தை உண்டாக்குவார். மோர் தென் அவர் எக்ஸ்பெக்டேஷன் யூ வில் மேக் எ கம்ஃபர்டபிலிட்டி. நம்ம இந்த நிலைமையில இருந்தா போதும் நினைப்போம். ஆண்டவர் இன்னும் உயர்ந்த ஸ்தானங்களை ஒன்று குடியேற பண்ணுவேன் கர்த்தர் சொல்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை நேசித்து ஆராதிக்கிறவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை என்பதை அறிந்து கொள்வோமாக. 3வது ஒரு வசனத்தை வாசிக்கும் போது உபாகம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அங்க ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்றார், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, உன்னை நான் திரும்ப சேர்த்துக் கொள்வேன். 5ஆம் வசனத்துல சொல்றார் பாருங்க, உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தினை சுதந்திரித்தும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். நம்ம தாய் தகப்பனுடைய நிலைமையை விட அதிகமா கர்த்தர், அதுதான் உண்மை. தாய் தப்ப கம்மியாக படிச்சிருப்பாங்க, இப்போ உள்ள பிள்ளைகள் அதிகமாக படிக்கிறாங்க, அதிக சம்பளம் வாங்குவாங்க நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பிதாக்கள் வாழ்ந்த சுகத்தை காட்டிலும் அதிக நன்மையும் கிருபையும் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தாய் தகப்பனை காட்டிலும் உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் கொண்டு வருவது அவருடைய சுத்தமாக இருக்கிறது. நம்முடைய தாய் தகப்பனுக்கு அப்படிதான் விருப்பம், நம்ம பிள்ளைங்க நம்மளை விட மேல் இடத்துல வரணும்னு. ஆனால் அவங்க விருப்பமே இல்லாமல் அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அதை செய்கிறவர் ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வோமாக. ஆண்டவரை தாயின் தகப்பனை விட அதிகமாக நேசிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக இந்த காரியங்களை நமக்கு செய்கிறார். ஒரு தாய் தகப்பனுக்கு நம்ம கடமையை செய்யணும், அவருடைய தேவைகளை சந்திக்கணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்னை ஆண்டவரை விட அதிகமாக யாரையும் நேசிக்காதபடி ஆண்டவரை நேசித்து கீழ்ப்படியும் போது ஆண்டவர் உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உன்னை பெருக பண்ணுவார். உன் பிதாக்களை பார்க்கல உன்னை என்ன பண்ணுவாராம், பெருக பண்ணுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாய் தப்ப சொத்தை சாப்பிட்டுட்டு சாகிறதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கல, பெரிய காரியங்களை செய்ய முடியாது. ஆண்டவரை நம்பி இருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள், இன்னும் உயர்ந்த அடைத்தல வைக்கப்படும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை அப்படியே அறிந்து கொள்வோமாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கும் போது உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 4 verse 29 ஒரு நல்ல அருமையான வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாரெல்லாம் அந்த நம்ம நெகேமியால பார்த்த விதமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் கட்டளை மீறினால் உங்களை சிதறடிப்பேன். என் கட்டளைகளுக்கு நீங்க செவி கொடுக்கும் போது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு 4வது ஆசீர்வாதம் என்னவென்றால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 29ஆம் வசனத்துல புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 4 verse 29, அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். நிறைய பேர்
கர்த்தருடைய சித்தத்தை விட்டு சில நேரத்தில் சபையை விட்டு கூட என்ன பண்ணியிருப்பாங்க, விலகி இருப்பாங்க. இந்த போதனை கடினமா இருக்கிறது, கர்த்தருடைய கட்டளைகளை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அங்க போய் சாத்தானுக்கு அடிமைகளா இருப்பாங்க. சரி, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு மனம் திரும்புகிற எண்ணம் இருந்து நீ உன் தீர்மானத்தை அங்க தூரத்துல எடுத்தாலே போதும், உன்னை நான் திரும்ப சேர்ப்பேன். பைபிள்ல 2 குமாரர்களை பத்தி வேதம் சொல்லுகிறது. ஒரு பெரிய ஐஸ்வர்யவானுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அது இளைய மகன் தகப்பனுடைய பேச்சை கேட்காமல் தகப்பனுடைய வீட்டை விட்டு தகப்பன் தந்த நல்ல ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் நன்மையும் வசதிகளை விட்டு விட்டு நண்பர்களுடைய பேச்சை கேட்டு அவன் கடந்து போகிறான். எல்லாவற்றையும் செலவழிக்கிறான். பன்றி தின்கிற தவிடு கூட இல்லாமல் கஷ்டப்படுகிற வேளையில அவன் அந்த தேசத்துல ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். நான் திரும்பி போய் என் தகப்படத்துல மன்னிப்பு கேட்பேன். அவன் அன்னைக்கு எடுக்கிற டிசிஷனை ஆண்டவர் அறிந்து அவனுக்கு அனுகூலம் பண்ணி அவருடைய பிரயாணங்களை வாக்கி செய்து அவனை தகப்பனை சந்திக்க வைத்து அவனை திரும்ப அந்த இடத்துல ஆண்டவர் உயர்த்துவது உண்மை என்றால், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ என்னைக்கு மனம் திரும்பி அந்நிய தேசத்துல பாவத்துல எதிர இருந்தால், ஆண்டவரே உனக்கு தெரியாம வந்து நான் இப்படி சிக்கி கொண்டேன் என்று சொல்லி நாம் தீர்மானம் எடுக்கும் போதே ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு வருகிறது, அல்லது தீர்மானத்தை எடுக்க செய்கிறதே ஆண்டவருடைய இரக்கம் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை என்ன பண்ணுவாய், கண்டடைவாய். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு 4வது ஆசீர்வாதம் என்னன்னா, உன்னை திரும்ப இங்கே கொண்டு வருவேன். ஆனா நீ எங்க தேடுறையோ, நீ எங்க உன்னை வந்து தாழ்த்துறியோ அந்த இடத்துக்கு நானே இறங்கி வரேன். உன்னை தேடி வருகிறேன், உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்கிறேன். உனக்கு அதுக்கப்புறம் நீ உயர்வடையுமான வழியிலே உனக்கு நான் திறந்து உன்னை என்னை கொண்டு வந்து உன்னுடைய சொந்த பூமியில எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ அந்த இடத்துல நிலைநாட்ட நான் போதுமானவராக இருக்கிறேன்னு சொல்லி எந்த அளவுக்கு ஆண்டவர் இறங்கி வருகிறார் பாருங்க. எந்த அளவுக்கு ஆண்டவர் இந்த கம்பெனியில் ஒரு பொருளை விற்கிறதுக்கு ஆஃபர் கொடுப்போம். இது அந்த மாதிரி கிடையாது. உன் பிதாக்களை பார்க்கல நான் உன்னை பெருக பண்ணுகிறேன். ஒருவேளை நம்ம பிதாக்கள் ஐஸ்வர்யங்களா இருந்தால் அதை விட அதிகமாக நான் உன்னை பெருக பண்ணுவேன். எந்த ஒரு பேஸ் இல்லாமல் எதையும் சார்ந்து இல்லாமல் நீ என்னை சார்ந்திருக்கும் போது, கட்டைகளை நேசித்து எனக்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது நான் உன்னை இப்படி செய்ய வல்லவராக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 5வது ஒரு ஆசீர்வாதத்தை வாசிக்கும் போது புக் ஆஃப் எரேமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 12 verse 16. எரேமியா 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஆண்டவர் இன்னொரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு தருகிறார் பாருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்புறம் அவர்கள் என் ஜனத்துக்கு பாகாலின் மேல் ஆணையிட கற்றுக் கொடுத்தது போல கர்த்தருடைய ஜீவனை கொண்டு என்று சொல்லி என் நாமத்தின் மேல் ஆணையிடும்படி என் ஜனத்தின் வழிகளை நன்றாய் கற்றுக்கொண்டால் அவர்கள் என் ஜனத்தின் நடுவே ஊன்ற கட்டப்படுவார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஊன்ற கட்டப்படுவார்கள். ஊன்ற கட்டப்படுவார்கள் என்னுடைய வார்த்தை இப்படி சொல்லலாம். அவர்கள் ஆழமாக வேரூன்றுவார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் விழாத விதத்துல ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை கட்டுவார். அப்படி எல்லாவற்றையும் ஆண்டவர் கட்டி அவர்களை நிலைநிறுத்த போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலவெளியில சொல்லுகிறார். 5வது ஆசீர்வாதம் வாசித்தது போல எரேமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 12 verse 16. அதுல வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க திரும்பி வரும்போது உங்க ஜனங்க மத்தியில உங்களை ஊன்ற கட்டுவேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாரும் அவருடைய வேர்கள் ஆழமாய் தண்ணீரண்டை நாட்டப்பட்டதுமான்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா என்னன்னா, அதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம செழித்து வளரும்படி ஆண்டவர் நித்திய நிலையான வீட்டை நமக்கு கட்டுவார். புறம்போக்கில் வந்து குடியிருக்கிற மாதிரிலாம் கர்த்தர் விட மாட்டார். தேசத்தினுடைய மத்தியில, சிட்டியினுடைய மத்தியில, சென்டர்ல, எல்லா ஜனங்களும் பார்க்கக்கூடிய விதத்துல ஆண்டவர் நம்மை அப்படி வாழ வைக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் நம்முடைய ஆத்மாவை சரி செய்து கொள்ளும் போது பூமியில இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தர ஆண்டவர் உண்மையும் நன்மையும் வலிமையுடையவராக இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். எல்லாருக்கும் அப்படி ஒரு ஆசை. ஊருக்கு வெளியில ஓரத்தெல்லாம் இருக்கக்கூடாது. ஊருக்கு நடுவுல இருக்கணும். எல்லா நன்மைகளையும் அனுபவிக்கணும். தண்ணீர் வசதி எல்லாமே காணப்படும் சொல்லி விரும்புகிறோமே, அதையும் ஆண்டவர் அறிந்தவராய் சொல்றாரு, உன்னை ஊன்ற கட்டுவேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 6வது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கும் போது சங்கீதத்தின் புஸ்தகம் 147ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம்.
புக் ஆஃப் சாம்ஸ் சாப்டர் 147 verse 2, சங்கீதம் 147 2ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கர்த்தர் கூட்டி சேர்க்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை இப்படி வாசித்தோம்னா, துரத்துண்ட இஸ்ரவேலர்கள் தங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டுகிறார். இசைவனைப்பான மாளிகையை கர்த்தர் கட்டுகிறார். ஆண்டவரே ஒரு வீட்டை கட்டுனார்னா எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்போது பளிங்கு கற்களும் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் பயன்படுத்தது போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டும்போது அவர் எல்லாவித நன்மையும் நமக்கு தந்து, ஈவுகளை தந்து, கிருபைகளை தந்து, மனுஷ தயவை தந்து, நல்ல கால சூழ்நிலைகளை தந்து, நீடிய ஆயுசை தந்து, எல்லா விதத்துல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கட்ட ஆரம்பிக்கிறார். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அப்படின்னு சொல்லி சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதை கட்டுள்ள பிரயாசம் விருதா. ஆனால் கர்த்தர் வீட்டை கட்டும் போது நம்ம பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். தன்னுடைய தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாத்து நம்முடைய வீட்டை, நம்முடைய குடும்பத்தை அவர் ஒரு சாட்சியுள்ள குடும்பமாக, ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பமாக, யாரெல்லாம் நம்மளை ஒரு மாதிரி இழிவா கீழே பார்த்தாங்களோ அவங்க மத்தியில நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் உயர பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ண அவரால் கூடும். நம்ம ஒருத்தர் மனம் திரும்பி ஆண்டுடைய சத்தியத்தை அதன்படி நடக்கும்போது அவர்கள் மூலமாய் அந்த குடும்பங்கள் செழிக்கப்படுகிறது. யோசேப்பை கர்த்தர் கட்டினார். அந்த வீட்டில் அவன் தள்ளப்பட்டு கிடந்தான். ஆண்டவர் அவனை கட்டி எகிப்தினுடைய பெரிய மாளிகையில் அவன் குடியிருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஒரே ஒருவருடைய அர்ப்பணிப்பின் நிமித்தமாக அந்த முழு குடும்பமும் காக்கப்பட்டது உண்மை என்றால், இன்னைக்கு என் வீட்டுக்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுகிற வேளையில இந்த வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாய் போகாது. இது நிச்சயமாய் நிறைவேறும் என்பதில் சந்தேகமில்லை என்பதை மறந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 7வது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கும் போது உபாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிக்கலாம். புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 12 verse 5, 6 and 7. 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 12 verse 5, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தை நாடி போய். ஆண்டவர் ஒரு மனுஷனை எங்க தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னா, சரி இப்போ நம்ம நினைக்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்க லிட்டரலாவே வார்த்தையின்படி எழுத்தின்படி அவங்க சிதறடிக்கப்பட்டு பல தேசங்களை கடந்து போயிட்டாங்க, சிதறி கிடக்கிறாங்க. பூமியில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு ஜனங்க, ஒவ்வொரு குடும்பங்களும் அப்படி சிதறி கிடக்கிறாங்க. ஆனால் ஏற்ற வேளையில் அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி ஆண்டவர் 1948 அந்த எருசலேமை திரும்ப ஒரு நாடாய் மாற்றி எல்லாரையும் கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படின்னா, நம்மெல்லாம் பிறந்த ஊரை விட்டு இன்னொரு ஊரில் சிதறி கிடக்கல. சிலவங்க பிறந்த ஊர்லேயே நம்ம இருக்கிறோம். இந்த பெங்களூர் தான் நமக்கு பார்ன் அண்ட் பிராட் ஆஃப் எல்லாமே. இதனுடைய அர்த்தம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில நம்ம கட்டப்படாத நிலைமையில இருக்கிற நம்மை ஆண்டவர் கட்ட வேண்டும் என்றால் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் 5ஆம் வசனத்துல, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தை நாடி அங்கே போய். அதுக்காக ஒரு இடத்தை எங்க தேடணும்னு அவசியம் இல்லை. அவருடைய வாசஸ்தலம் எங்க நம்ம ஜெபிக்கிறோமோ அது அவருடைய வாசஸ்தலம். சபை நமக்கு ஒரு வாசஸ்தலம். நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்கள் எங்க ஏறெடுக்கப்படுகிறதோ அது அவருடைய வாசஸ்தலம். என் நாமத்தினால் எங்க 2 பேர் 3 பேர் கூடுகிறீங்களோ நான் அங்கே இருக்கிறேன், நாங்கள் வாசம் பண்ணுவார் ஆண்டவர். எந்த இடத்துல நம்ம முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையில உம்முடைய கட்டளைகளை நாங்கள் மீறி நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம், நடந்திருக்கிறோம், இதனால ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் இவ்விதமாய் நாங்கள் காணப்படுகிறோம் என்று சொல்லி நாம் பாவ அறிக்கை செய்து ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிற வேலையில ஆண்டவர் எப்படி ஒரு சான்ஸை கொடுக்குறாரு பாருங்க. என்னை தேடி நீ பிரயாணப்பட்டு ஒரு இடத்துக்கு வரக்கூடிய முயற்சி கூட வேண்டாம். நீ எந்த இடத்துல விழுந்து கிடக்கிறாயோ அதே இடத்துல நீ என்னை தேடும் போது அந்த இடத்தை என்னுடைய ஸ்தானமாய் மாற்றி அங்கிருந்து நான் உன்னை அழைத்து உன்னை நான் ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறேன். வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே கர்த்தர் சில நேரத்தில் ஜெபிக்க சொல்வார், குடும்பத்தில் ஜெபிக்க சொல்வார், வண்டி ஓட்டும் போது நிறுத்தி ஜெபம் பண்ண சொல்வார். எந்த நேரத்தில் எந்த காரியத்தை ஒப்பு கொடுக்க சொல்றாரோ அந்த காரியத்தை உடனாய் தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து என் வாழ்க்கையை திரும்ப கட்டுங்கப்பா என்று சொல்லும்போது, நெகேமியா 1:9 நம்ம வாசித்தது போல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது ஒரு அருமையான வாசனம்.
ஒரு தடவை நம்ம வாசித்து முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்கள் என்றால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரங்களில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தலும் என்று நெகேமியா ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து ஆண்டவர்கிட்டே சொல்றார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நம்ம அப்படி தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய ஸ்தானத்துல திரும்ப நம்ம வைக்க வல்லவராக இருக்கிறார். எங்களுக்கு ஸ்தானமே இல்லை. நாங்க பிறக்கும் போதே ஒரு ஏழைகள் தான். நாங்கள் ஒரு சாதாரண குடும்பம், கோத்திரத்துல சிறிய கோத்திரம். அப்படி இருக்கிறவர்களையும் ஆண்டவர் ஒரு ஸ்தானத்தை உருவாக்கி அவர்களுக்கு கொண்டு ஒரு மகத்துவத்தை மகிமையை உண்டாக்கி அதில் ஆண்டவர் அவர்களை உட்கார பண்ணுகிறார். தாவீதின் சிங்காசனத்தில் தாவீதை உட்கார பண்ணின தேவன் தாவீதுடைய சந்ததியாகிய நம்மையும், ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்த தேவன் ஆபிரகாமுடைய சந்ததியாகிய நம்மையும் அவர் ஆஸ்வதித்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் அமர செய்கிறவராக இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, நெகேமியா 1:9 சொல்லுகிறபடி நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு, 9 கற்பனையை கை கொள்றேன், ஒரு கற்பனையை நான் விட்டுட்டேன்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது நீ மற்ற எல்லாத்திலுமே தவறு செய்கிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு மனுஷனால 10 கற்பனையும் நிறைவேற்ற முடியும். வேதத்தினுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் ஒரு மனுஷனால நிறைவேற்ற முடியும் என்று சொல்லிதான் ஆண்டவர் அதை எல்லாரும் பின்பற்ற முடியாய், நிறைவேற்ற முடியாய், அதில் நடக்க முடியாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய முன்னோர்கள் பரிசுத்தவான்கள் எல்லாமே எல்லாவற்றையும் நிறைவேற்றி தான் அவங்க கடந்து போனாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வழியில நடக்கும்போது நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில மரணம் இல்லைன்னு சொல்கிற வார்த்தையின்படி நிச்சயமா இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டுடைய வருகைக்குள்பதாகவே நம்ம பெற்று அனுபவிக்க ஆண்டவர் எவ்வளோ சீக்கிரமா நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய நிலைகளை நம்ம மாற்றி, நெகேமியா 1:8 ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்றார் பாருங்க, நீங்கள் கட்டளைகளை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும் நீங்கள் கற்பனைகளை கை கொண்டு செய்வீர்கள் என்றால் உங்களை சிதறடித்த உங்களை நான் என்ன பண்ணுவேன், சேர்த்து கொள்வேன். சில நேரத்தில் நம்ம சிதறடிக்கப்படுகிறோம், சில நேரத்தில் நம்ம வெட்கப்படுகிறோம், அவமானப்படுகிறோம், கைவிடப்படுகிறோம். இது சாத்தான் பண்ற காரியம் நம்ம நினைக்க கூடாது. அப்பதான் நம்ம வாசிச்சோம் உபாகமம் 26:41 இது நாங்கள் செய்த தவறுக்கு வந்த தண்டனை என்று சொல்லி, அந்த தண்டனை நம்மளை அழிக்க முடியாது, அல்ல அதை சிச்சைன்னு தான் சொல்ல முடியும். அப்படி நம்ம அதை மனதார ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நாங்கள் இனி உம்மை விட்டு நாங்கள் கடந்து போகாதபடி எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்கும்போது மீண்டும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடி ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் இன்னும் நிறைய இடங்கள்ல இன்னும் நிறைய காரியங்களை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். வீட்டுல போய் வாசிக்கும் போது எசேக்கியேல் 36:24 38 அது வரைக்கும் வாசிக்கும் போது, எரேமியா 50:19, எரேமியா 10, நிறைய இடங்கள்ல ஆண்டவர் ஜனங்கள் மனம் திரும்பும் போது உனக்கு இவ்வளோ செய்வேன், அவ்வளோ செய்வேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை ஆஸ்வதிப்பேன் என்று சொல்லி அவர் வாஞ்சிக்கிறவராக, தன்னுடைய ஜனங்கள் பாவத்துல சிறை இருக்கக்கூடாது, தன்னால் மீட்கப்பட்டு அழைக்கப்பட்டு நன்மை பெற்ற ஜனம் இந்த பூமியில உயர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோமோ இல்லையோ அவர் அதை விரும்புகிறவராக இருக்கிறார். நம்ம தாய் தப்பு கூட ஓரளவுக்கு நம்ம உயர்ந்துட்டோம், பரவாயில்ல, சந்தோஷப்படுவாங்க. ஆண்டவர் அப்படி இல்லை, நம்மை ஊன்ற கட்ட விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து இந்த பூமியிலே நம்ம ஊன்ற கட்டுப்படும் போது ஆண்டவருக்கு நம்ம சாட்சிகளா இருக்கிறோம் என்பதை அறிவிக்கிறது. நம்ம ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிற வேளையில இந்த 7 விதமான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எந்த இடத்துல அவமானப்பட்டிருக்கீங்களோ அந்த இடத்துக்கே நான் உங்களை கொண்டு வருவேன். யாரு தடுத்தாலும் அது முடியாது, நான் கொண்டு வருவேன், நான் செய்வேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்க சுகமாய் உங்களை இருக்க பண்ணுவேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுடைய பிதாக்களை பார்க்கிலும் ஒரு படி மேலதான் நான் உங்களை வைப்பேனே தவிர நான் கீழே வைக்க மாட்டேன். சில நேரத்தில் உடைய பிதாக்கள் ரட்சிக்கப்படாதவங்களா கூட இருக்கலாம். அவங்க சொல்லுவாங்க, ஏசு ஏசு ஏசுன்னு ஓடுனீங்க, என்னை விட ஒரு படி கீழே தான் நீ இருக்கிற. அந்த பேரெல்லாம் கர்த்தர் போய் மாற்றுவார். ஏன்னா ஆபிரகாமுடைய தகப்பன் விக்கிரகத்தை செய்கிறவனாய் காணப்பட்டான். ஆண்டவர் ஆபிரகாமை உயர்த்தும் போது தகப்பனை விட அதிகமாய் கர்த்தர் உயர்த்தினான். வெள்ளியும் பொண்ணுமுடைய சீமானா இருந்தான். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த இடத்துல கர்த்தர் பதில் தருகிறவராக இருக்கிறார். நம்மை ஊன்ற கட்டுவார்.
அது மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையே அவர் கட்ட வளமிடுகிறார். He would like to build our life. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எந்த இடத்துல நம்ம அப்படியாய் மனவருந்துகிறோமோ அதே இடத்துக்கு நம்மை தேடி வந்து ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு வருகிறவராக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. பரலோக பிதாவே, இந்த காலவெளிக்காய் துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட கிருபை செய்யுங்க. இந்த வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. எங்கள் வாழ்க்கையில் சிதறடிக்கப்பட்டவர்களைப் போல, ஒதுக்கப்பட்டவர்கள், வெறுக்கப்பட்டவர்களைப் போல ஆண்டவரே, இந்த பூமியில் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையை ஆண்டவரே நீ கண்ணோக்கி இருக்கிறீர் ஐயா. எங்களுடைய பாவத்தினால் வந்த காரியம் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது இந்த பூமியிலே எங்களை குடியிருக்கும் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்கும் செய்கிற தேவன், இந்த வார்த்தையை கேட்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அப்படி கட்டப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பணமோ படிப்போ அனுபவமோ அறிவோ எங்களுடைய ஆண்டவரை எந்த ஒரு காரியத்தை காட்டிலும் அர்ப்பணிப்பை அதிகமாய் விரும்புகிறீர். உண்மையாய் தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுத்து எங்களுடைய பாவங்களை நாங்கள் ஒத்துக்கொள்ளும் போது இது நாங்கள் செய்த தவறுக்கு தக்க தண்டனை நாங்கள் அனுபவிக்கிறோம் என்று சொல்லுகிற போது சிலுவை கல்லன் அப்படியே சொன்னான், ஆண்டவரே நாமோ தவறு செய்து வாதிக்கப்படுகிறோம், அவரோ ஒன்றும் செய்யவில்லை என்று அவன் ஒத்துக்கொள்ளுகிற போது அவனை நோக்கி நீர் இன்று பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி அவனை ஆண்டவரே நித்திய மகிழ்ச்சிக்கு நேராய் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தை தந்தது போல இன்னைக்கு நீர் இந்த பூமியில எங்களை வாழ வைக்க ஊன்ற கட்ட நிலைநிறுத்த பண்ண உம்முடைய வல்லமையுள்ள கரங்களோடு இருக்கிறபடினால அதை யாரும் தடுக்க செய்ய முடியாத ஐயா. எங்கள் பாவங்கள் தான் உமக்கும் எங்களுக்கு வேறு பிரிவினையா இருக்கிறதே தவிர வேற யாரும் உம்மை விட்டு எங்களை பிரிக்க முடியாது என்று பவுல் சொல்லுகிறாரே, அதை போல எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து இந்த ஆசீர்வாதங்களை அனுபவித்து இந்த பூமியில சாட்சியாய் காணப்பட இந்த நாட்களை எங்களை அர்ப்பணிக்க கத்து அப்படிப்பட்ட இருதயத்தை தருவீராக. எங்க பலத்தினாலும் முடியாத உம்மால முடியும். உம்மால முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல நாம மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தருடைய வருகை விருந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிற, கொடுக்கிற, தாங்குகிற, உழைக்கிற, உதவி செய்கிற யாவருக்கும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் இந்த ஊழியங்களுக்காய் தொடர்ந்து ஜெபிக்க முடியாய் இயேசுவின் நாமத்தினால உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய சபையானது பெங்களூர் பட்டத்துல உள்ள லிங்கராஜபுரம் என்ற பகுதியிலே எண்ணூர் மெயின் ரோட்ல உள்ள SBI பேங்குக்கு முன்பதாக உள்ள சோபா ஸ்டோருடைய முதல் மாடியிலே காணப்படுகிறது. ஞாயிறு காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை முதல் ஆராதனைக்காக இருக்கும். அதன் பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை சண்டே கிளாஸ் ஊழியங்கள் இருக்கும். மற்றும் 10 மணியிலிருந்து 11 வரை இரண்டாவது ஆராதனை இருக்கும். வேற எந்த சபைக்கு நீங்கள் போகாதவர்களாக இருந்தால் எங்களுடைய சபைக்கு வந்து எங்களுடைய ஆராதனை கலந்து கொள்ள முடியாது உங்களை இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்கிறது. மாலை 7 மணி முதல் 8 மணி வரை முடிந்தவர்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல சனிக்கிழமை காலை 10 to 12 மணி வரை உபவாச கூட்டம் இருக்கிறது. நீங்கள் உபவாச கூட்டத்துக்கு வருவீர்கள் என்றால் நிச்சயமாய் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியா தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, எங்களுடைய போன் நம்பர் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமான ஜெப அவசர தேவைக்கு நீங்கள் போன் செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.